திருப்பதியில் மட்டும்தான் மலையப்பா இருக்காரா? கிடையவே கிடையாது. அவர் தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பார். ஆனாலும் நம்ம திருப்பதிக்கு போய் மலையப்பாவை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். தினம் தினம் அவருக்கு திருக்கல்யாணமும், அவருக்கு உடுத்துகிற அந்த பட்டாடைகளும் புத்தாடைகளும் ஆடை ஆவரணங்களும் பார்க்குறதுக்கு 2 கண்கள் பத்தாது. அவ்வளோ அழகாக இருப்பார் நம்ம மலையப்பா. இந்த அழகான மலையப்பாவுக்கு ரொம்ப அழகான மனசும் கூட தான். நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கட்டும், என்ன தான் நம்ம அவரை திட்டட்டும், என்ன பண்ணாலும் நம்ம விட்டு போகவே மாட்டார் இந்த மலையப்பா. எக்கணமும் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றக்கூடியவர் தான் இந்த மலையப்பா. மலையப்பாவோட அருள் நமக்கு நிச்சயமாக இருக்கும். மலையப்பா நம்மக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நம்ம அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும்னு மலையப்பா எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. ஒரே ஒரு சின்னதாக ஒரு கற்பூரம் வாங்கி அவருக்கு ஏற்றுனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஒரு அன்பாக நம்மக்கிட்டேருந்து அதை ஏற்றுப்பார் நம்ம மலையப்பா. அப்புறம் முடி காணிக்கை நம்ம செலுத்துகிறோம். அது நம்ம மலையப்பாக்காக நம்ம செலுத்தலை. மலையப்பா பேர் சொல்லி தான் நம்ம முடி காணிக்கை செலுத்துகிறோம். ஆனாலும் மலையப்பா பிறக்கும்போது கொஞ்சோண்டு தலையில் முடி இல்லாமல் இருந்திருக்குது ஒரு இடம். அப்போ அவங்க அத்தையானவங்க நீலாதேவி என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு அவங்க அவங்களோட தலைமுடி எடுத்து பெருமாளுக்கு வச்சுருக்காங்க. அதனால தான் பெருமாள் சொல்கிறார், என்னுடைய பக்தர்கள் எனக்கு முடி காணிக்கை கொடுக்கும்போது அது உங்களையே சேரும்னு பெருமாள் சொல்கிறார். அப்போ பார்த்துங்க எவ்வளோ அன்பாக இருக்கார். அவருக்காக எதுவுமே அவர் கேட்குறதில்ல. பக்தர்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவார் நம்ம மலையப்பா. மலையப்பாவோட அருள் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் இன்னமும் இந்த உலகத்தில் நிறைய சிகிச்சைகள்லாம் நடந்துதான் இருக்குது. கலியுகத்தில் எதெல்லாம் அழியணும், எதெல்லாம் காக்கப்படணும், எதெல்லாம் நிலைக்கப்படணும்னு முடிவு பண்ணுறதே இந்த பெருமாளான விஷ்ணு நம்ம மலையப்பா தான். அதனால் இந்த மலையப்பாவோட அருள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கையில் எதுனா ஒன்று நினச்சி மலையப்பாவோட துணையோடு நம்ம அதை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு அது வெற்றி தான் கிடைக்கும். ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி.